என்னோடய லைஃப் மாற்றினது வந்து என்னோடய ஒய்ஃப். அவங்க எல்லாருன்னா எனக்கு அந்த பேட்மிண்டன் நான் வந்திருக்க மாட்டேன். 70 வயது பூப்பந்து பயிற்றுவிப்பாளர் தர்மராஜா கந்தையா ஒரு காலத்தில் தேசிய பூப்பந்து விளையாட்டாளராக இருந்தவர். அந்த ஏர்லி வயசுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ண பேட்மிண்டன். 15 வயசில் நான் FNN பேட்மிண்டன் ஸ்குவாடில் அப்பர் தாம்சன் செகண்டரி ஸ்கூலில் ஜாயின் பண்ணேன். 2 வருஷம் வந்து நான் சிங்கப்பூர் ஜூனியர் சாம்பியனாக வந்திருக்கேன். நான் ஒரு வாட்டி ஒரு செலெக்ஷன் வந்தது இந்தியாவுக்கு போவேன், ஏஷியன் பேட்மிண்டன் ஃபெடரேஷன். நான் நேஷனல் பிளேயராக இருந்தேன். ஒரு மீட்டிங் வந்தது. ஒன்லி 4 பேர் தான் செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. 4 பேர் ஃபார் த டோர்னமெண்ட். இந்த செலெக்ஷன் போட்டாங்க. த டோர்னமெண்ட் 15 பேர் நம்ம விளாண்டோம். நான் வந்து 3rd பிளேசிங். பட் கடைசியில் என்னை வெளியில் கூப்பிட்டு சொன்னாங்க, நீ இந்த வாட்டி போகல, பிகாஸ் நம்ம டபுள்ஸ் எடுக்கணும்னு. அதுக்காக நான் நினச்சேன், என்ன அப்படி அவ்வளோ கஷ்டப்பட்டு விளாண்டு தென் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னா புண்ணியம் இல்லைல்ல. அந்த ஏமாற்றத்தால் பூப்பந்திலிருந்தே விலகிய திரு தர்மராஜா 20 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அத்துறைக்கு திரும்ப காரணமாக இருந்தது த நியூ பேப்பர் நாளிதழில் வந்த ஒரு செய்தியும் அவரது மனைவி அவர் மீது வைத்திருந்த அசைக்க முடியாத அன்பும் நம்பிக்கையும். ஸோ அது ஒரு சின்ன சென்டென்ஸ் தான். அந்த நியூஸ் பேப்பர் பார்த்த உடனே அப்போவே அவருக்கு அந்த உற்சாகம் வந்துடுச்சு. அதோடய அவர் தொடங்கிட்டார் எக்ஸசைஸ் பண்ணி, ஏன்னா திருப்பி ஃபிட்டாக வரணும் தானே. அதுக்கு பிறகு கோர்ஸ்க்கெல்லாம் போய் NROC கோச்சிங்குக்கு அந்த கோர்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்த பிறகு நேர் மூலமாக கழிச்சு கோச்சாக இருக்கார். இப்போ இவன் கூப்பிட்டாங்க, ரிப்போர்ட்டரை கூப்பிட்டுட்டு அவன் வந்து திருப்பி கூப்பிட்டுட்டு நீ இன்டர்வியூ பண்ணணும்னு. அந்த டைமில் தான் நான் திருப்பி பேட்மிண்டனுக்கு வந்தேன். அவரோட எய்ம் இப்போ என்னென்னா, எப்படி இருந்தாலும் இந்த பிள்ளைங்களை நல்ல வடிவாக கொண்டு வரணும்னு இந்த பேட்மிண்டனுக்கு. இப்போ சொல்லி தரும்போது நான் ரொம்ப பேசுவேன் அவங்க கூட. ஹவு டு ட்ராப், ஹவு டு ஸ்மேஷ், ஹவு டு நெட். ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவேன். தட்ஸ் த வே தே லேர்ன். அந்த ரிப்போர்ட்டர் இது வந்த பிறகு அவரை கொஞ்சம் கூட உற்சாகம் பண்ணணும் எனக்கும் ஒரு ஆசை வந்துடுச்சு. அப்போ இந்த SPHல போய் எங்கெங்கே போக முடியுமோ அந்த நேஷ்னல் லைப்ரரி அந்த கோல்ட் ரூமில் போய் தெரியாமல் கோல்ட் ரூமில் போய் மாட்டி அந்த நியூஸ் பேப்பர் அந்த இயர்ஸ் எல்லாம் பார்த்து இவர் கரெக்டாக ஒரு டேட் கொடுத்தாரு 1974. ஆனால் 1973லேருந்து தொடங்கி ஒரு பேஜாக தேடி எல்லா பேப்பர் கட்டிங்ஸும் எடுத்து வச்சுட்டேன். My goal is when they go to primary 3 போகும்போது CCA முதல் போவாங்க ஸ்கூல் டீமுக்காக. after P3 P4 P5 P6 போனோடனே the DSA direct school entry அதுதான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா செஞ்சால் நல்லா ஸ்கூலுக்கு போகலாம். அதுதான் என்னோட எய்ம். After when you go to secondary school, another 4 years of badminton. Put in effort, boys. Girls, try your best.